ஹே கைஸ், நான் ராம். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நாள் வீடியோ வரலன்னு, இதுக்கப்புறம் எல்எம்இஎஸில் வந்துட்டு வீடியோஸே நீங்கள் அப்லோட் பண்ண மாட்டீங்களா, டுட்டோரியல் ஓவர் தானே, சேனல் அவ்வளோதான் அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நோ, அப்படிலாம் இல்லை. நான் வந்துட்டு ஆல்ரெடி என்எல்எஃப் சீரிஸை வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் ப்ளஸ் நான் கொஞ்சம் இன்ட்ரோலாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அது வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண கண்டென்ட் அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ சீக்கிரமே, அதாவது இந்த வீக் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக் மேபி அது வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னா, இங்கே நீங்களே பார்க்கலாம், இந்த இடமே கொஞ்சம் ஜெகஜோதியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்களால் கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எஸ், நம்மளோட ஸ்டூடியோ செட்டப் வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ நாளாக கொரோனா முடியும் பார்த்தோம். ஸோ என்னோடய பழைய ஆஃபீஸ்க்கு என்னால் போக முடியலை. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கெலாம் நம்ம இங்கே இருந்தால் போக போகுது. ஸோ இதுக்கப்புறமா தான் நான் வீடியோ போட்டால் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு யூடியூப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கேன். ஸோ அப்பப்போ தான் எனக்கு வந்துட்டு இங்கே வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ சரியான ஒரு சூழல் இல்லை எனக்கு. அந்த ஒரு காரணத்தில் தான் என்னால் வந்து அடிக்கடி ரெக்கார்ட் பண்ண முடியல, அதாவது வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டூடியோ செட்டப் ரெடி ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் ஆகும். வேறு என்ன, எஸ், இன்னும் நிறைய பேர் கோர்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்போ குறிப்பாக எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா யாருமே வந்துட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ண மாட்டாங்க. எனக்காக வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பரவாயில்ல ப்ரோ, உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வந்துட்டு மெதுவாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட வார்த்தைகள் வந்து எனக்கு இனிமேல் என்ன சொல்ல, இன்னும் பூஸ்டப் பண்ணுது. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு யூடியூப்பை ஃபுல் டைமாக நான் இருக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிஸ்க் தான். பட் நான் வந்துட்டு என்னோடய உழைப்பு மேலே உள்ள நம்பிக்கையிலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் நான் வந்துட்டு இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கு இன்னும் இந்த வீக்கில் அநேகமாக அந்த ஸ்டூடியோ செட்டப் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம யூடியூப்பில் ரெகுலராக நீங்கள் வீடியோ எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ கூட நான் எடிட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் சொதப்பாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோடய கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கலாம், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக கழட்டி தான் கிடக்கு. இங்கே ஒரு நிமிஷம். எஸ், என்னோடய ப்ராசர் வந்து கொஞ்சம் என்னோடய சிஸ்டம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். கிராஃபிக்ஸ் கார்டு புதுசாக வாங்க முடியல, அது மட்டும் பழசு. ஸோ அதை வச்சுட்டு நான் என்ன வெப் சீரிஸ் முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸு நிறைய கொஸ்டின் திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னால் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சேட்டிங்லேயோ இல்லாட்டி யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயோ ஃபுல் போர்ஷனையும் நான் அப்படியே டைப் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வீடியோவை தான் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமே நான் வரேன். தேங்க்யூ.